5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கூட்டுத்தொகை 5 என்று வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க. வளைகாப்பு, பித்த நோய் உண்டாகலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வீண் கவலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களால டென்ஷன் உண்டாகலாம். அதே போல் கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை வராமல் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரகநிலை தெளிவுபடுத்துது. அதே போல் பெண்மணிகளுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்குங்க. கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு அவசியம் என்பதால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற இந்த வாரத்தில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடியவர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராகு காலத்தில் சர்வேஸ்வரரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.